தாய் தமிழ்நாட்டின் சமூக நீதி தளத்தில் சாதி மதங்களை கடந்து மக்கள் சமூகத்தினுடைய அமைதி நல்வாழ்வு ஒன்றே கனவென்று தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து மடிந்த மாவீரன் என் ஆருயிர் அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய 28வது ஆண்டு நினைவு புகழ் வணக்க நாள். நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பெருமக்கள், எனக்கு முன்பு நல்ல கருத்துக்களை வலிமையாக பதிவு செய்து அமர்ந்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஊடகப் பிரிவு தலைவர் அன்புக்குரிய என் ஆருயிர் சகோதரர், தொலைக்காட்சி விவாதங்களிலே கண்ணியத்தோடு நாளெல்லாம் களமாடி வருகிற முன்னணி விவாத ஆளுமை இப்ராஹிம் அவர்களே, நம்முடைய தேவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய ஆருயிர் தலைவர், மேடை பேச்சை நான் இன்றுதான் கேட்டேன். சிறந்த நல்ல கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற என் ஆருயிர் சகோதரர் SR பாண்டியன் அவர்களே, ஆருயிர் அண்ணன் மீதா பாண்டியன் அவர்களே, தமிழர் விடுதலை கட்சி ஒளிவாங்கி தன் வலிமையான குரலை வெளிப்படுத்துகிறதோ இல்லையோ, இளமாறனுடைய குரல், அந்த உரிமை குரல், தனியாத தாய் தமிழ் நாட்டில் தன் தாகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இளம் புலியின் கர்ச்சனையை போல் கர்ச்சித்து அமர்ந்திருக்கிற என் ஆருயிர் சகோதரர், தமிழர் விடியல் கட்சியினுடைய தலைவர் இளமாறன் அவர்களே, திராவிட கருத்தியலும் பகுத்தறிவு கருத்தியலோடு தாய் தமிழர் நிலத்தினுடைய ஓர்மைக்காக தொடர்ந்து களமாடி வருகிற வழக்கறிஞர் தலைவர் என் ஆருயிர் சகோதரர் வெண்மணி அவர்களே, ஜனநாயக எழுச்சி கழகத்தினுடைய தலைவர், மேடை புதிதென்றாலும் கருத்தை வலிமையாக பதிவு செய்து அமர்ந்திருக்கிற என் ஆருயிர் சகோதரர் ஈகா சிலம்பரசன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், மாண்புமிகு என் ஆருயிர் தலைவர் வேல்முருகன் அவர்களே, இந்த நல்ல வெள்ளம் போல் குழுமியிருக்கிற இந்த உறவுகளை மேடையில் இந்த பழனி பாபாயா அவர்களுடைய அந்த மாவீரனுடைய கனவை நனவாக்க தன்னுடைய காலமெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய மீட்சிக்காக, ஈழத்தமிழர்களினுடைய விடுதலைக்காக களத்திலே நின்று போராடி எல்லா வகையான இன்பங்களையும் துறந்து துன்பங்களையே துயரத்தையே சுமந்து தாய் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக, தமிழுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக எப்படிப்பட்ட அடக்குமுறையையும் தகர்த்து தாங்கி நின்று இந்த மேடையை அமைத்து இந்த மாவீரனினுடைய 28ஆம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி தலைமையேற்றிருக்கிற என் ஆருயிர் தலைவர் அண்ணன் KM ஷரீப் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற பல்வேறு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் பெருமக்களே, வெள்ளம் போல் குழுமி இருக்கிற உயிருக்கு உயிராக என் தாய் தமிழ் உறவுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகம், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்கள், காவல்துறை, கூடுதல் வணக்கம், நன்றி. ஏனென்றால் இந்த மாபெரும் மகத்தான தலைவன் பழனி பாபா, நீங்க யூடியூப்ல பழனி பாபான்னு அடிச்சா அவருடைய பேச்சை போல உலகத்தில் எந்த தலைவனும் ஒரு மேடை பேச்சை வலைத்தளங்களிலே அவ்வளவு கருத்துக்களை அவ்வளவு எளிய நடையில 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற சாதிய கொடுமைகளுக்கும் மதம் சார்ந்த மேலாதிக்கத்திற்கும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் காவல் அரணாக இருந்து மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரித்து நம்ம எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு குறிப்பிட்ட 1 விழுக்காடு 2 விழுக்காடு மேல் சாதி இந்த சமூகத்தை மந்தைகளைப் போல நடத்தி சுரண்டி வாழ்ந்த ஒரு சமூகத்தை நாட்டுக்கு அடையாளப்படுத்திய மகத்தான சமூக நீதி போராளி
மாவீரர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். பழனி பாபா இங்கிருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதிகளினுடைய மேடையிலே முழங்கி இருக்கிறார். உலகம் முழுக்க மார்க்கத்தின் மதத்தின் பெயரால் பல்வேறு மதங்களுக்கான நல்லிணக்கத்திற்காக மேடையேறி பேசியிருக்கிறார். சாதாரண உள்ளூரில் இருந்து நம்முடைய ஆயக்குடியிலே இருந்து பிறந்து வளர்ந்து நம்முடைய தமிழ் மண்ணினுடைய மலைகளின் ராணி என்கின்ற வர்ணிக்கப்படுகிற ஊட்டியிலே குன்னூரிலே தன்னுடைய கல்வியை கற்று சர்வதேச அரசியலை சர்வதேசத்திற்கும் உலகத்திற்கும் வாழ்நாளெல்லாம் உயிரிருக்கிறவரை குரல் கொடுத்த மகத்தான தலைவர் ஆருயிர் அண்ணன் பழனி பாபா. ஆனால் இப்பொழுது பாபா மறைந்து விட்டாலும், ஒரு மதவாத பயங்கரவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாலும், மானத்தோடு வாழ்ந்தால் வாழ்வேன், உயிருக்காக எவனிடத்திலும் மண்டியிடவோ மடிப்பிச்சை கேட்கவோ மாட்டேன் என்று வீர சாவடிந்த மகத்தான தலைவன் தமிழ் தலைவன் பழனி பாபா. எப்படிப்பட்ட அடக்குமுறை வந்த பொழுதும் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல், வழக்குகள் என்றாலும் காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைக்கும் சிறைக்கும் அஞ்சாமல், நான் அறிந்த வகையில் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், குறிப்பாக இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி நின்ற தலைவர்கள் உலகத்தில் உயிரை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது வரை காசாவிலே கொத்து கொத்தாய் இந்த சமூகம் செத்து மடிந்தாலும், மேல் நாட்டினுடைய அமெரிக்க ஐரோப்பியர்களினுடைய குண்டு வீச்சுக்கிறால் இஸ்ரேலிலே இருந்து கொத்து கொத்தாக குண்டு மலை பொழிந்து அப்பாவி இஸ்லாமிய மக்கள், பெண்கள், குழந்தைகள், நிராயுதபாணிகள் இப்பொழுதும் நம்முடைய கண் முன்னால் செத்து மடிந்த பொழுதும் எவனிடத்திலும் மண்டியிடாத மான உணர்ச்சியுள்ள இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய எத்தனையோ தலைவர்கள் இப்பொழுதும் செத்து உயிரை தந்த பொழுதும், அன்னை தமிழ்நாட்டில் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் மக்களை அமைப்பாக்குவதற்காகவும், குறிப்பாக அறியாமையிலும் வறுமையிலும் இருந்த இஸ்லாமிய மக்களுக்கு இந்த அரசியல் உணர்வை ஊட்டிய, வீரத்தை தியாகத்தை ஊட்டிய, போராடுகிறதற்கு கற்றுக் கொடுத்த தாய்ப்புலிதான் ஆருயிர் அண்ணன் பழனி பாபா. அந்த பழனி பாபாவின் கரம் பற்றி என்னுடைய ஆருயிர் அண்ணன் KM ஷரீப் அவர்கள் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காகவும் தடாவையும் பொடாவையும் சுமந்து இளமை காலத்திலே மாணவராக இருந்த பொழுது இளைஞனாக இருந்து இப்பொழுது வரை தொடர்ந்து களமாடுகிற ஒரு மகத்தான மாவீரனினுடைய அரசியல் தளபதியாக நம்முடைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஆருயிர் அண்ணன் KM ஷரீப் இதே நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலே ஆயக்குடியிலே இந்த எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்தை நடத்தி நமக்காக மரணித்து போன மாவீரன் என் ஆருயிர் ஐயா பழனி பாபா அவர்களினுடைய இந்த நினைவு நாளிலே இந்த மேடையில் எல்லா சமுதாய தலைவர்களையும் இங்கு வரவழைத்து இஸ்லாமிய இயக்கத்தின் பல்வேறு இயக்கங்கள் கூட வந்து நமக்காக உயிரை தந்த பழனி பாபா அவர்களின் நினைவிடத்திற்கு வந்து உறுதிமொழி ஏற்கிற இந்த வாய்ப்பை, இந்த சூழலை யார் உருவாக்கியது? என் ஆருயிர் அண்ணன் KM ஷரீப் அவர்கள்தான். இப்படிப்பட்ட இந்த எழுச்சி மிகு புகழ் வணக்க நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுத்தினார். முதலிலே 2003 இதே நம்முடைய அடக்க நிலத்திலே அந்த மாவீரனுடைய அடக்க இடத்தை சுத்தம் செய்து அதற்கு மரியாதை செலுத்தி அந்த துவக்க காலத்தில் இருந்து எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் சிரித்து கொண்டே எதிர்கொள்ளுகிற ஒரு அதிசய அரசியல் தலைவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் பற்றி இருக்கிற என் ஆருயிர் அண்ணன் KM ஷரீப் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க பல்வேறு அரசியல் இயக்கத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்த மேடையை இப்பொழுது இந்த மேடை அல்ல, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற எல்லா மேடைகளிலும் அண்ணன் KM ஷரீப் இருப்பார். எங்க இஸ்லாமிய இயக்கங்கள் என்றும் சாதிய இயக்கங்கள் என்றும் தமிழ் தேசிய உணர்வுள்ள இயக்கங்கள் என்றும் நாங்கள் எதையும் பிரித்து பார்ப்பதில்லை. நிலத்தில் வாழுகிற இந்த மக்கள் சமூகத்தை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் ஏற்ற தாழ்வுகளை ஊட்டி நம்மை தொடர்ந்து மூடர்களாய் பேடிகளாய் கோழைகளாய் அடிமைகளாய் எவனொருவன் நம்மை மேலாதிக்கம் செலுத்தி வந்தாலும் ஆதிக்கத்தை தகர்த்து
அறிவை ஊட்டி இந்த மக்கள் சமூகம் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் தொடர்ந்து பாடுபடுகிறது, போராடுகிறது. அந்த போராட்ட களத்தின் முக்கிய தளபதி தான் அண்ணன் KM ஷரீப் அவர். நான் முதலிலே நாங்கள் ஏற்பாடு செய்த திருப்பூர் கூட்டத்தில் முதலாக ஒரு வழக்கிலே கோவை ராமகிருஷ்ணன் தடாவை போடாவை எதிர்கொண்டார். பிறகு அண்ணன் KM ஷரீப்பும் அதே நிகழ்விலே அந்த வழக்குக்கு இரையானார். பாட்டாளி மக்கள் கட்சி உலகம் முழுக்க கொண்டு சென்றுவதில் அண்ணன் பழனி பாபா அவர்களும் KM ஷரீப் அண்ணன் அவர்களும் எங்கள் வேல்முருகன் அவர்களும் ஈழத்திற்காக பல்வேறு அடக்குமுறைகளை தகர்த்தெறிந்து ஈழத் தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை தலைநகர் சென்னையில் நடத்துகிற பொழுது அப்படிப்பட்ட அந்த மாநாடு தமிழ்நாடு இந்தியா வியந்து பார்த்தது, உலகம் வியந்து பார்த்த பல ஈழத் தமிழர்களுக்கான விடுதலை புலிகளினை ஆதரித்து ஈழத் தமிழர்களினுடைய விடுதலைக்காக களத்திலே நின்று போராடிய முனைப்பான இயக்கங்களில் அண்ணன் பழனி பாபாவும் KM ஷரீப் அண்ணன் அவர்களும் கால் படாத இடமில்லை. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் இனத்திற்காக விடுதலைக்காக களமாடிய இயக்கம்தான் இந்த மாவீரனுடைய பிறந்த மண்ணில் ஆயக்குடியிலே இந்த நினைவு நாள் புகழ் கூட்டம் நடக்கு. இப்போ நம்ம எல்லா தலைவர்களும் இங்கே இருந்தாங்க. எல்லா சாதிய இயக்கங்களின் தலைவர்களாகவும் தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர்களாகவும் திராவிட இயக்க கருத்துக்களை இந்த மேடையில் நம்ம பேசணும். ஆனால் எதிர்கொண்டிருக்கிற இந்தியா எதிர்கொண்டிருக்கிற சவால் மிக கொடுமையானது. காஷ்மீரில் இப்போ பெரிய நெருக்கடி. பாபர் மசூதியை இடித்தார்கள், நமக்கு நீதி கிடைக்கல. காஷ்மீரோட உரிமை பறிக்கப்பட்டு விட்டது, நீதி கிடைக்கல. மணிப்பூரில் குக்கி என்றும் மேத்தி என்று இரண்டு வகையான சமூகங்களை, அந்த பூர்குடி மக்களை இரண்டாக பிரித்து மிகப்பெரிய வன்முறையை அங்கே இந்துத்துவ இயக்கங்கள் BJP RSS இரட்டை இன்ஜின் சர்க்கார் சொல்றாங்கல்ல, அங்குதான் அங்கே மக்களின் அமைதியை அந்த எழில் குஞ்சுகிற மணிப்பூர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து இரத்த ஆறு ஓடுவதற்கு துணையாக காரணமாக இருந்தது பாஜக RSS. அதே போன்று சம்பளிலே ஒரு பள்ளி வணக்கத்தலத்தில் மசூதியில் சிவன் இருக்கிறார் என்றும் இந்து கடவுளினுடைய இருக்கிறார் என்று சொல்லி ஒரே நாளில் ஒரு மனுவை நீதிமன்றத்திலே ஒருவர் தருகிறார். அந்த மனு மீது உடனே நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிடுகிறார். உடனே வருவாய் அதிகாரிகள், இந்த உத்தரப்பிரதேசத்தை ஆளுகிற பாஜகவின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடனே உத்தரவு போடுகிறார். அந்த பள்ளிக்கு செல்லுகிறார்கள். பள்ளியில் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அதற்கு தடுத்து நிறுத்துகிறார்கள். 4 பேரின் உயிர்கள் பறிக்கப்பட்டது. வெளியே இந்தியாவிலிருந்து எந்த அரசியல் தலைவர்களோ ஜனநாயகவாதிகளோ சட்டத்தை மனித உரிமையை பாதுகாக்கிற எவரொருவரும் உள்ளே சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு தராத அளவுக்கு ஒரு சர்வாதிகார அரசை, பாசிச அரசை இந்தியாவினுடைய மோடி அமித்ஷா அரசும் உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் பாஜக அரசும் செய்கிறது. சம்பளிலே நமக்கு நீதி கிடைக்கவில்லை. கடுமையான நெருக்கடி. இப்பொழுது வகுப்பு திருத்த சட்டம், உரிமை மறுக்கப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல், மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தரை நாம் நியமிக்க முடியாது, ஆளுநரை நியமிப்பார். யார் அந்த ஆளுநர்? பாஜக RSS சார்ந்த RN ரவியை போன்ற ஆளுநர்கள் ஆளுநராக RSS காரர்களை நிறுத்துகிறார்கள். நாளெல்லாம் RSS வகுப்பு ஆளுநர் மாளிகையிலே நடத்தப்படுகிற அவலம் உலகத்தில் எல்லா வகையான சட்ட விதிமீறல்களை, மரபுகளை மீறி நடக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுதும் நான் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மால் மீண்டும் ஒரு சுதந்திர இந்தியாவிற்கான சுதந்திர போரை நடத்துவது அவ்வளவு சுலபமான வேலை அல்ல. பாசிஸ்டுகளினுடைய சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் மக்களாட்சிக்கும் குடியரசுக்கும் எதிரான கருத்தை கொண்டிருக்கிற ஒற்றை ஆட்சி, ஆயிரம் ஆண்டுகளாக நம் எதை சொல்லி நம்மை அடிமைப்படுத்தினார்களோ அவர்களினுடைய கரங்களிலே இந்திய நாட்டினுடைய அரசியல் அதிகாரம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். மீண்டும் நம்மை அடிமையாக்கி இப்பொழுதே நம்மை அடிமைகளைப் போல் தான் நடத்துகிறார்கள். மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசு. முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் அவரே கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவிற்கு மத்தியில் இருக்கிற அரசு கட்டுப்படுத்துகிறது.
மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. குடியுரிமை திருத்த சட்ட சிஏவை கொண்டு வந்து நம்மை கடுமைப்படுத்தினார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலே தான் மாட்டிறைச்சியோ விரும்புகிற இறைச்சியை உண்ணுகிற உரிமையை யாரும் தடுக்க முடியாமல் இருந்தது. கோவையில் தெருவோரங்களில் ஒரு இஸ்லாமிய சகோதரி மாட்டு இறைச்சியை உணவு கடை நடத்தி வணிகம் செய்தால் உடனடியாக பாஜக காரர்கள் அங்கிருக்கிற RSS காரர்கள் போய் இந்த தெருவில் மாட்டிறைச்சி விற்கக்கூடாது, பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே RSS பாஜக இந்துத்துவ அமைப்புகள் வேகமாக அவர்கள் ஊடுருவி இந்த ஜனநாயக சட்ட அமைப்புகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வன்முறையில் அவர்கள் கொள்கையை நிறுவ முயற்சிக்கிறார்கள். அப்பாவி இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள் என்று ஆலயங்களிலே அந்த கருத்துக்கள் வேகமாக பரப்பப்பட்டு இஸ்லாமியர்கள் என்றும் இந்துக்கள் என்றும் பிரிக்கிற முயற்சியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற தலைவர்கள் நாம் பட்டி தொட்டி எல்லாம் இந்த அப்பாவி இளைஞர்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே எங்கிருந்தோ வடநாட்டில் இருந்து வந்த பாஜக RSS இந்திக்காரர்கள் வந்து நம்முடைய கிராமத்திலே வகுப்பெடுக்கிறார்கள். மாமன் என்றும் மைத்துனர் என்றும் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி என்று சொன்னவர்கள் எல்லாம் என்னுடைய கிராமத்திலே கூட கவுண்டிச்சி புதூரிலே ஆடும் மாடு மேய்க்கின்ற ஒரு கிராமவாசிகளிடத்தில் 100 ஆண்டுகளாக உறவு முறையில் இருந்தவர்களை இப்பொழுது பாஜக அவர்களுக்கு வகுப்படுத்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான் முருகன்ஜி, ராம்ஜி, சித்ராஜி என்று ஜி ஜி என்று RSS அந்த வார்த்தையை, சமஸ்கிருத வடமொழிய வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தமிழ் கூடாது, நம்முடைய மரபு, மொழி, விளையாட்டு, வழிபாட்டு உரிமை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு பாசிச ஒற்றை மதத்தின் கீழ் இந்த 140 கோடி மக்களை அவர்கள் ஆளுவதற்கு தயாராகிவிட்ட இந்த அபாயத்தை உணர்ந்து வெள்ளம் போல் குருவி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 8 கோடி என் தாய் தமிழ் உறவுகள் ஜனநாயகத்தின் மீதும் சாதி மதங்களை கடந்து நாம் கட்டி அமைத்திருக்கிற இந்த அரசியலையும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதற்காகத்தான் உயிரை தந்தார் என் ஆருயிர் அண்ணன் பழனி பாபா தலைவர் அவர்கள். அவரின் கரம் பற்றி அவருடைய கனவை நனவாக்கி இந்தியாவில் வாழுகிற 140 கோடி மக்களுக்கும், தமிழ்நாட்டில் வாழுகிற 188 கோடி மக்களுக்கும் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வருகிற மேலாதிக்கத்தையும் தடுத்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கிறது. அதை உயிரை தந்தேனும் ஜனநாயகத்தை பாதுகாப்போம், மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம். இஸ்லாமிய உறவுகளினுடைய ஒரு உயிரை கூட எந்த சாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, இறைவனின் பெயராலோ இஸ்லாமியர்களுடைய உரிமையை, அவர்களுடைய சொத்தை, உயிரை இனி ஒருவன் பறிக்க முடியாத அளவிற்கு நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக களத்திலே கரம் பற்றி நின்று இந்திய தேசத்தை பாதுகாப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாப்போம், இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் என சொல்லி ஐயா பழனி பாபா அவர்களுக்கு 28வது ஆண்டில் என் புகழ் வணக்கத்தை தமிழ்நாடு கொங்கு இளைஞரின் பேரவையின் சார்பாக ஒட்டுமொத்த உலகம் முழுக்க பரவி வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகளின் சார்பாக மீண்டும் மீண்டும் என் செம்மாந்த வீர வணக்கத்தை என் ஆருயிர் அண்ணன் பழனி பாபாவுக்கு செலுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்தி பழனி பாபா அவர்களுடைய கனவை நனவாக்க வாழ்நாளெல்லாம் தொண்டாற்றுகிற இளம் ஜனநாயக தலைவர் என் ஆருயிர் அண்ணன் KM ஷரீப் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.